மீரா, என்னாச்சுமா? கண்ணு தர. என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? மீரா, எந்திரிங்கம்மா. அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்னாச்சு? என்ன செய்து உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கம்மா? சொல்லுமா. என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சுமா? சொல்லு மீரா. அப்பாக்கு என்னாச்சு? மீரா, என்னாச்சு? இல்லம்மா, அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் நடந்திருக்காது. இல்லம்மா, அப்படிலாம் நடந்திருக்காது. ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சு? அம்மா, அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. அழாதீங்கம்மா. அதெல்லாம் உண்மை இல்லை. கடவுளே. இல்ல, அப்படி எதுவும் நடந்திருக்காது. அப்படி எதுவும் நடந்திருக்காது. அது ஏதாவது ராங் காலா இருக்குமா? நீங்க அழாதீங்க. எஸ்பி போன் பண்ணி அவர் இல்லன்னு சொல்றாருன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்கண்ணா, இது போயின்னு சொல்லுங்கண்ணா, 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 இது போயின்னு சொல்லுங்க. அண்ணா சொல்லுண்ணா. உங்க அண்ணனை கொன்னுட்டாருங்கிற சந்தேகத்துல எங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டியா? சரி, அவர் எஸ்பிடா. அதுக்கு என்ன இப்ப? அவ எஸ்பியா இருக்கலாம், டிஎஸ்பியா இருக்கலாம். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என் அப்பாவை கொன்னவன நான் எப்படி சும்மா விடுவேன்? நான் எப்படி சும்மா விடுவேன்? அம்மா, அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, முடிஞ்சு போச்சுடா. உன் கோவத்துக்கு, உன் வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் இன்னையோட முடிவு கட்டியாச்சு. அம்மா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா செத்து போயிட்டாருடா. செத்து போயிட்டாருடா. செத்து போயிட்டாருடா. அவர் இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாருங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட உனக்கு இல்லையாடா? குறைஞ்சபட்சம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்ல இருந்து வராதா? எதுக்கு மேலயோ எதுக்குடா உனக்கு வெறுப்பு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சேடா. இன்னைக்குன்னு இல்லம்மா, என்னைக்கோ முடிஞ்சு போயிடுச்சு. அவர் நம்மளை என்னைக்கு விட்டுட்டு போனாரோ அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுமா. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் அன்னைக்கே செத்துட்டாரு. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். போமா. அன்னைக்கே என் இதயம் வெடிக்கிற மாதிரி நான் அழுதுருக்கேம்மா. என் சின்ன வயசுல இறந்து போன அப்பாவுக்காக திரும்ப இப்ப அழுக சொன்னா எப்படிமா அழுக வரும்? இவ்வளவு மோசமா பேசாத ககன். என்னதான் இருந்தாலும் அவர் உனக்கு உயிர் கொடுத்தவர்டா. உனக்கு வெறுப்பு இல்லைன்னா நீ அழாத. அவரோட மூத்த பிள்ளைய அவருக்கு கொள்ளை வைக்க வேண்டியது உன் கடமைடா. வாடா போலாம்.
நான் எங்கேயும் வர விரும்பலம்மா. என்ன சொன்ன? நீங்க போறதும் எனக்கு பிடிக்கலம்மா. ஆனா உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்றதுனால நீங்க போனா நான் தடுக்க மாட்டேமா. உங்களுக்கு போகணும்னு இருந்தா நீங்க போங்க. மாமா, இந்த டைம்ல நீங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல மாமா. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். அத்தை தான் சொல்றாங்கல்ல, ஒரு மூத்த பிள்ளையா அவருக்கு கொல்லி வைக்கிறது குறைஞ்சபட்சம் உங்க கடமை. இது எங்க ஃபேமிலி மேட்டர். நான் உன் கழுத்துல தாலி கட்டவே இல்லை. நீ எங்களோட ஃபேமிலி மெம்பரே கிடையாது. அம்மா, ஒரு மூத்த புள்ளையா நான் வந்து என்னோட கடமையை நிறைவேற்றணும் தானே சொல்றீங்க? அவனை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? எத்தனை தடவை சொல்றது? திரும்பவும் இந்த கேள்வியை கேட்ட கத்தி எடுத்துட்டு வந்து உன் வயிற்றுலயே சொருகிடுவேன். வேண்டாமா, என் வயிறு என்ன கத்தி பேங்கா மறைச்சு வைக்கிறதுக்கு? மூடிக்கிட்டு இரு. சரி. அப்பா, 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 என்னாச்சுப்பா? நீங்க பாருங்க. ஐயோ, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா, என்னது? மாமா அவசரப்பட்டு உண்மையை சொல்லிடுவாரோ? அண்ணா அப்பாவை எழுப்பண்ணா. அம்மா எழுப்பம்மா. அப்பா எந்திரிப்பா.